ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KS1 Well யூடியூப் சேனல். நாம் இப்போ எங்கே போகிறோம்னா த கிரேட் கொண்டரிங்கி ஹில்ஸ் போகிறோம். நாம் இப்போ நம்மளோட பயணத்தை இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஆரம்பித்து நாம் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் நம்ம கொண்டரிங்கி ஹில்ஸ் ரீச் ஆகிடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதுவாக நாமலான்னு பார்த்து ஒரு கை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பூந்தமல்லியில் நம்ம பஸ் ஏறி உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லாஸ்ட் ஸ்டாப்பிங் வந்து கிளாம்பாக்கம். நம்ம அங்கே போயிட்டு நைட் டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த நாள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டே சிங்கார சென்னை மாதிரி ஜொலிக்குது சிங்கப்பூர் கணக்காக. இந்த பாருங்கள், வெண்டிங் மிஷினில் தனியாக தண்ணி பாட்டிலுக்குனே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தண்ணி பாட்டில் குடிக்கிற அளவுக்கு நம்ம வசதிக்கு வரல. அந்த வசதிக்கு அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தவங்க தண்ணி குடிக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நம்ம வீடியோ மட்டும் தான் எடுக்க முடியும். கொஞ்சம் நேரத்தில் நம்ம பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் நம்ம கூட ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒன்றா அட்டி விட்டு நம்ம நைட்டு சாப்பாடு அங்கேயே முடிச்சுட்டு ஒரு இன்னும் அரை மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க பஸ் வர்றதுக்கு. அது வரைக்கும் நாம் வந்து அங்கே அட்டி விட்டுக்கு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு அடுத்து நம்ம பஸ் ஏறி நாளைக்கு வந்து கொண்டரிங்கி மலை ரீச் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் ஆன்லைனில் ஜிபே பே பண்ணி இப்போ பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாரு 1 லிட்டர். A few moments தங்கச்சி பிஎட் இப்பதான் முடிக்குது. அப்படியா? பேரு அப்போ அது தவிர எல்லாம் பாருங்கள், ஓலா பாருங்கள். உங்களுக்கு என்ன வந்துருக்கு? எனக்கு தோசை வந்துருக்குப்பா. எனக்கு இன்னும் எதுவும் வரல. ரைஸ் இருக்குப்பா. இந்த ரைஸ் அது இட்லியா? இந்த இருட்டுல எல்லாமே தெரியுதுங்க. ஹோட்டல் இட்லி மாதிரி இருக்கு பார்க்க. ஹோட்டல் இட்லியா? வீட்டு இட்லியா? the next day. எல்லாருக்கும் எங்கள் சார்பாக காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லோரும் இப்போ ஒரு வழியாக கொண்டரங்கி நாளைக்கு போகிற பஸ்ஸை கண்டுபிடிச்சி இப்போ அந்த பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் மலை காடு எல்லாம் ரொம்ப பச்சை பசேன்னு இருக்குது. கடைசியில் அந்த மலையாக இந்த மலையாக பேசி ஒரு வழியாக கொண்டரங்கி மலையை கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தூரத்தில் சிவலிங்கம் மாதிரி தெரியுது, அதுதான் கொண்டரங்கி மலையா ஃப்ரெண்ட்ஸ். அந்த மலைக்கு மேலே போகாமலே சொர்க்கம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்போ இருந்து பார்த்தாலே அவ்வளோ நெட்டு குத்தலாக இருக்குது. இல்லை போகிற அந்த பாம்பு மாதிரி இதுதான் பாதம்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அந்த மலையை ஒரு கை பார்த்துடலாம்.